கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, எழும்பி பிரகாசி. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளை எழும்பி தான் பிரகாசிக்க சொல்லிடுறார். இந்த வசனம் எங்கே இருக்குது? ஏசாயா 60:1 எடுத்தீங்கன்னா அதில் இருக்குது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம கர்த்தரோட மகிமை நம்ம மேலே உதிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எழும்பி பிரகாசிச்சிடும். நம்மளால் சும்மா இருக்க முடியாது. எழும்பி பிரகாசி அப்படிங்கும்போது நான் சிலதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்னாகமம் நம்பர்ஸ், என்னாகமம் 6:25-26. இந்த 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் என்ன செய்வாராம்? தம்முடைய முகத்தை உண்மையில் அவரோட முகம் உன் மேல பிரகாசிக்குமா, பிரகாசிச்சு உனக்கு கிருபை தருவார், கிருபையாய் இருக்க கடவார். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசம் பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஸோ நமக்கு கிருபை கிடைக்கணும், சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும். நம்ம மேலே கர்த்தருடைய முகம் பிரகாசிக்கும் போது தான் நமக்கு அவரோட கிருபை கிடைக்கும். அவர் நமக்கு சமாதானம் கட்டளையிடுவார். எப்போ இந்த தேவ ஒளி நம்ம பிரகாசிக்கும், நமக்கு நம்ம மேலே பிரகாசிக்கும் அப்படிங்கிறதும் சத்தியத்தில் இருக்குங்க, வேதத்தில் இருக்குது. எதுவுமே நான் என் சொந்தமாக சொல்லலை, வேதத்தில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுறேன். எபேசியர் 5:14 எடுத்தீங்கன்னா அதில் வசனம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு பாருங்களேன், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எப்ப கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்? தூங்குற நீ எந்திரிக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? மரித்தோரை விட்டு எழுந்திரு. சரி, இப்போ தூங்குகிற விட்டு விழின்னா என்ன அர்த்தம்? மரித்தோரை விட்டு எழுந்துருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுவும் வசனத்துலேருந்து நான் எடுக்கிறேன் பாருங்க. மார்க்கு 13:33, மார்க்கு 13:33 அதில் என்ன இருக்கு சொல்றது பாருங்க. அக்காலத்து நீ அறியாதபடியால் எச்சரிக்கை. எக்காலத்து அறியாதபடியால் ஆண்டவர் எப்போ வருவார், எங்கே வருவார், எந்த நிமிஷத்தில் 2ஆம் வருகை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால நீ என்ன செஞ்சிருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்குது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தூங்குகிற நீ விழி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விழிக்கிறது எதுக்காக விழிக்கணும்? ஜெபம் பண்ணுறதுக்காக. என் இயேசு எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கே வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், இன்னும் 10 வருஷம் ஆகலாம். ஆனால் இட் இஸ் வெரி நியரர். ஏன்னா ஒரு சத்தியத்தில் சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டே வருது. அதனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவரோட வருகை சொன்ன. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தூங்காமல் விழித்து சும்மா உட்காந்துருக்கூடாது, ஜபம் பண்ணணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதே இன்னொன்று என்ன சொல்லுது பாருங்க, இந்த மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சங்கீதம் 115:17, சங்கீதம் 115:17 எடுத்தீங்கன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். செத்து போயிட்டா நம்ம துதிக்க முடியாது. ஆண்டவரை செத்தவங்க துதிக்க முடியாது, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. மௌனமா இருக்கவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, துதிக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு நீ வழியில வரணும். நீ உயிரோட இருக்கிற, உனக்கு ஜீவன் கொடுத்து உன்னை வச்சிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா அவரை துதிக்கிறதுக்கு. நீங்க அவரை துதிங்க, அவரை நீங்க நல்லா துதிக்கணும். அவரை நீங்க என்ன பண்ணணும்? எப்பவும் ஜெபம் பண்ணணும். இப்படி 2 தூங்குகிற விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் போது அவருடைய பிரகாசம் வரும், அவருடைய ஒளி உங்களில் பிரகாசிக்கும். அவருடைய ஒளி உங்களோட முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்கும் போது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.